அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பழனிமலை முருகன் கோவிலின் சிறப்புகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்க காலத்தில் இவ்வூரின் பெயர் பொதினி என்பதாகுங்க. பொதினி என்பது மருவி பழனி ஆயிற்றுங்க. வையவி நாடு என்று ஆவி நாடு என்றும் இப்பகுதி சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. முருகனை வியந்து பாடும் திருமுருகாற்று படையில் நக்கீரர் குறிக்கும் ஆவின் குடியே தற்கால பழனி நகரமாகுங்க. அம்மை வள்ளியோடு காட்சியளித்ததாக நக்கீரர் குறிப்பிடுறாருங்க. மலையின் மீது அமைந்துள்ள முருகன் கோவில் குறித்து திருமுருகாற்று படையில் குறிப்பிடப்படவில்லைங்க. நக்கீரருக்கு பிறகு 11 சித்தரான பேகரால் உருவாக்கப்பட்ட கோவிலை பால தண்டாயுதபாணி எனப்படும் பழனியாண்டவர் மலைக்கோயில் ஆகுங்க. வையாவி கோமான் எனப்படும் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக கருதப்படும் பேகன் வாழ்ந்த ஊர் இதுவாகுங்க. வையாவி நாட்டின் தலைநகரமாக பொதினி விளங்கியதுங்க. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பேகர் மயிலுக்கு போர்வை தந்தவர் என்று புகழப்படுகிறாருங்க. உயிர்கள் வாழ்வது என்னால் தான் என்று கர்வம் கொண்ட சூரிய பகவானை சபித்தாருங்க சிவபெருமான். சாபம் தீர இங்கு வந்து பூஜை செய்தாருங்க சூரியன். சிவபெருமானுக்கு தெரியாமல் தட்ச யாகத்தில் கலந்து கொண்டதால் ஈசனின் தண்டனை பெற்ற அக்னியும் வாயு பகவானும் இங்கு வந்து வழிபட்டனருங்க. ஒருமுறை கோபம் கொண்ட திருமால் திருமகளை புறக்கணித்தாருங்க. தனது பதவியை அடைய திருமகள் இங்கு வந்து தவம் இருந்து பலன் பெற்றாள். வசிஷ்டர் ஆகியோருக்கு இடையே நடந்த போரில் விஸ்வாமித்திரரின் ஆயுதத்தை வென்றதால் அகம்பாவம் கொண்டது காமதேனு. இதனால் ஏற்பட்ட பாவம் தீரா காமதேனு வழிபட்ட தலம் இதுவாம். ஒருமுறை பிரம்மா தானே பெரியவர் என்ற ஆணவம் கொண்டவர். இதனால் சினம் கொண்ட ருத்ரன் வேடுனாக பிறக்கும்படி பிரம்மனுக்கு சாபமிட்டார். தன் தந்தை பிரம்மனுக்கு சாப விமோச்சனம் தரும்படி முருகனை பிரார்த்தித்து கொண்டார் நாரதர். பிரம்மர் தவறை உணர்ந்து இங்கு வந்து முருகனை வழிபட்டு சாப நிவர்த்தி அடைந்தாருங்க. இங்கே வேடர் கோலத்தில் அருளும் பிரம்மனை தரிசிக்க இயலுங்க. திருநள்ளாறு சனி பகவானை போன்ற இங்குள்ள சனீஸ்வர பகவானும் சிறப்பானவர். திருவினான்குடியில் வந்து தன்னை வழிபட்டால் சனியால் ஏற்படும் தொல்லைகள் தீரும் என்று நெடத நாட்டு அரசர் நித்யாநாதனுக்கு வரம் தந்தார் முருகப்பெருமான். எனவே சனி தோஷ பரிகார தலமாகவும் விளங்குகிறது பழனி. அங்காரனான செவ்வாயும் பழனி முருகனை வழிபட்டு நலம் பெற்றான் என்கிறது ஸ்தல புராணங்கள். பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகுங்க. இது தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து 115 கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளதுங்க. இங்குள்ள முருகன் சிலை பேகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது. முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது. இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகுங்க. பழனியில் நடைபெறும் மிக முக்கியமான வழிபாடு தங்கத்தேர் வழிபாடு ஆகுங்க. முதலில் பழனி மலை கோவிலில் தான் தங்கரதம் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகுதான் செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட மற்ற முருகன் கோவில்களும் தங்கத்தேர் அமைக்கப்பட்டு தங்கத்தேர் பவனி உற்சவமும் நடைபெற்று வருகிறது. பழனி மலை கோவிலில் நாள்தோறும் இரவு 7 மணிக்கு தங்கத்தேரோட்டம் நடைபெறும். வெண்கலத்தால் ஆன நேர்த்தியான வடிவமான சின்ன குமாரர் பழனி முருகன் சிலையாகுங்க. ஒரு தங்க மயிலின் மேல் அதன் விரிந்த இறகுகளுடன் அழகிய உருவத்தை வெளிப்படுத்துகிறதுங்க. இப்பொழுது இந்த அற்புதமான கலவையானது தங்க ரதம் அல்லது தங்கத்தேரின் மேல் வைக்கப்பட்டு கிருத்திகை நாட்களிலும் குறிப்பிட்ட 6 திருவிழா நாட்களிலும் பிரகாரத்தை சுற்றி எடுக்கப்படுகிறதுங்க. தைப்பூசம், பங்குனி உத்திரம் 10 நாட்களில் தங்கத்தேரின் ஊர்வலம் இருக்காதுங்க. தசரா திருவிழாவின் போது பழனி முருகன் கோவிலில் சூரசம்ஹாரம் மற்றும் கார்த்திகை தீபம் ஒளியேற்றப்பட்ட தங்கக்கார் முற்றிலும் மயக்குகிறதுங்க. தங்கரதத்தை தரிசனம் செய்யவும் முருகப்பெருமானின் அருளை பெறவும் எண்ணற்ற மக்கள் பழனியில் கூடுகின்றனங்க. கோவிலில் ஆஸ்தான நாதசுரம், திருப்புகழ் பஜனை மற்றும் பக்தர்கள் அனைவரும் தங்கத்தேர் வலம் வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனருங்க. பக்தர்கள் பொதுவாக ஒரு உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்காகவும் அல்லது தங்களது நோய் குணமடைவதற்காகவும் அல்லது தங்களது வாணிபம் அல்லது வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்காகவும் இறைவனுக்கு தெரிவிக்கும் நன்றியின் ஒரு வடிவமாக இந்த செயல்முறையை மேற்கொள்கிறாருங்க. ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுகின்றனங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்த அலங்காரம் செய்து விட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்கள் அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க. போகர் இகப்பரத்தில் இருக்கும் போது தனது மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தாருங்க. இதனால் மலை நாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனாருங்க.
64 பாசனங்களில் இருந்து எடுக்கப்பட்ட 9 பாசனங்கள் நோய்களை போக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது என்கிறார்கள். இதில் சிரசு விபூதி, ராக்கால சந்தனம், கௌபீனா தீர்த்தம் இவற்றை பிரசாதமாக உட்கொள்ளும் போது வியாதிகள் தீரும் என்பது சித்தர்களின் வாக்காகுங்க. அறுபடை வீடுகளில் முக்கியமானது 3ஆம் படை வீடான பழனி மலையாகுங்க. தலத்தாலும் தீர்த்தத்தாலும் முக்கியமான தலமாக உள்ளதுங்க. பழனி மலையில் 90% செவ்வாய் நிழல் பழனியில் விழுகிறதுங்க. செவ்வாய் அதிபதி முருகன் ஆவாருங்க. அவருடைய பழனி செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த இடமாக பழனி உள்ளதுங்க. குன்றில் ஞான தண்டாயுதபாணி நிறுவும் போது கல்லாகவோ உலோகமாகவோ மரமாகவோ வைக்கவில்லைங்க. மனக்குறை உடல் குறைகளை போக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என 18 சித்தர்களால் ஆலோசிக்கப்பட்டு பேகரால் நவபாசனத்தினால் உருவாக்கப்பட்டது. 18 சித்தர்களில் மிகவும் சிறப்பு பெற்றவர் பேகர் ஆவாருங்க. பழனி மலைக்கோவிலில் தென்மேற்கு பகுதியில் பேகர் சீவ சமாதி உள்ளது. அவர் வழிபட்ட மரகதலிங்க புவனேஸ்வரி சக்கரங்கள் இன்றும் மக்களின் தரிசனத்திற்காக உள்ளனங்க. அங்கிருந்து மூலவர் கோயில் வரை சுரங்க வழி உள்ளது. உடலில் உள்ள 9 நவ துவாரங்கள் இருப்பதால் தான் பேகர் 9 பாசனங்களை எடுக்க காரணம். மனிதனுக்கு கிரகங்களால் மனநோய் ஏற்படுகிறது. எனவே கிரக தோஷத்தை போக்கக்கூடியவராகவும் உடல் நோய் போக்கக்கூடியவராகவும் ஞான தண்டாயுதபாணி உள்ளாருங்க. மொத்தம் உள்ள 64 பாசனங்களிலிருந்து எடுக்கப்பட்ட 9 பாசனங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய சக்தியாக இருக்குதுங்க. மனித உடலில் ஏற்படக்கூடிய 4448 வகையான நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதிலிருந்து பெறக்கூடிய பிரசாதங்கள் சிரசு விபூதி, ராக்கால சந்தனம், கௌபீன தீர்த்தம் இவற்றை பிரசாதமாக உட்கொள்ளும் போது அவை மருந்தாகின்றன என்பது நம்பிக்கையாகுங்க. பேகரால் தண்டாயுதபாணி சுவாமியின் உடல் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளதுங்க. தலைப்பகுதி சிரசு விபூதி வைக்கப்படும். மார்பு குழியில் இரவில் வைக்கக்கூடிய சந்தனம் வைக்கப்படும். அடிப்பகுதியில் இருந்து முருகன் உருப்பொருள் இல்லை, கருப்பொருளாக இருப்பதால் முத்து முத்தாக வியர்க்கும் அந்த தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்பட்டதுங்க. இந்த விபூதி சந்தனம் தீர்த்தம் மனித உடலில் சென்றால் எவ்வித நோய்கள் ஏற்படாது என்கிறார்கள் சித்தர்கள்ங்க. தனித்திருந்து வாழக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி சகலமும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவருங்க. 5000 ஆண்டுகளுக்கு பழமையான மலைக்கோவிலில் உள்ள அவர் எல்லோருக்கும் ஞானத்தை கொடுப்பவராக உள்ளாருங்க. பழனி மலை அங்கே வருவதற்கு உதவியவர் இடும்பன். அவர் ஒரு பெரிய தராசின் உதவி கொண்டு பழனி மலையும் இடும்ப மலையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்களில் கூறப்படுதுங்க. புராணங்களில் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லின் அடிப்படையில் உருவான பெயரே பழனியாகுங்க. பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்குதுங்க. அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்று பெயர் உருவானதுங்க. இடும்பன் அரசனாக இருந்தாலும் சிறந்த பக்திமான் ஆவாருங்க. அகத்திய மாமுனிவர் இமயமலை சாரலில் இருந்து 2 மலை சிகரங்களுள் ஒன்று சிவனாகவும் இன்னொன்று சக்தியாகவும் வழிபட்டு வந்தாருங்க. அவை சிவகிரி என்று சதுரகிரி என்றும் அழைக்கப்பட்டதுங்க. அந்த 2 மலைகளையும் பொதிகை மலைக்கு கொண்டு வர விரும்பினார். அத்தகைய பலம் தருவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்தாருங்க. முருகன் அருளால் அந்த 2 சிகரங்களையும் தூக்கி கொண்டு கேதாரம் வரை வந்தாருங்க. அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்கும் பொழுது அப்பொழுது இடும்பனும் அவரது மனைவி இடும்பியும் அகத்தியரை வணங்கி அருள் புரிய வேண்டினாங்க. அகத்தியர் இடும்பனை நோக்கி, இந்த 2 மலைகளையும் தென் திசை நோக்கி பொதிகை மலையில் கொண்டு வந்து வைத்தால் உமக்கு பேரும் புகழும் கிடைக்கும் என்று கூறினாருங்க. அகத்தியரின் கட்டளையை ஏற்று இடும்பன் மலையை தூக்கும் ஆற்றலை தர வேண்டும் என்று வேண்டினான். அவரும் முருகனுடைய மூல மந்திரத்தை வழிபாடு முறையையும் கற்று தந்தாருங்க. முனிவரை வணங்கியபடி முருகப்பெருமானை நினைத்து மூல மந்திரத்தை ஜெபித்தாருங்க. அப்பொழுது அதிர்ஷ்ட நாகங்கள் கயிறுகளாக அவனிடம் வந்தன. பிரம்மதண்டம் புஜதண்டம் தோல் மீது சுமைக்கின்ற தடியாக வந்தது. குருமுனிவரின் தவத்தை முருகனின் ஆற்றலையும் கண்டு வியந்தான். முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அக்னி காவடி, சந்தன காவடி, சர்க்கரை காவடி, சர்ப்ப காவடி, இளநீர் காவடி, வேல் காவடி, கரும்பு தூளி காவடி என பல காவடிகள் உள்ளனங்க. இளநீர் காவடி. இக்காவடி கம்பு அல்லது பனை மட்டையை காவடி தண்டாக கொண்டு தண்டின் 2 புறங்களிலும் இளநீர் காய்களை கட்டி கொண்டு மேல தாளங்களின்றி வேல் 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 என்று வெற்றி முழக்கமிட்டு எளிமையான முறையில் எடுத்து வரப்படுகிறது. இளநீர் காவடியில் எடுத்து வரப்படும் இளநீரானது இறைவனின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறதுங்க. பறவை காவடி. மயில் காவடி. மயில் தோகையால் அலங்கரிக்கப்பட்ட காவடி பக்தர்களால் ஊர்வலமாக எடுத்து வரப்படுகிறதுங்க. பறவை காவடி எடுப்பவர்கள் அழகு
குத்தியவர்கள் தொங்கியவாறு ஒரு வாகனத்தில் அழைத்து வரப்படுகிறாருங்க. பால் குடத்தை காவடியாக சிலர் எடுத்து வருகின்றனருங்க. காவிரி தீர்த்தத்தை குடங்களில் தீர்த்தமாக காவடியாக எடுத்து வருகின்றனருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.